ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த சம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் சம் இது. இதில் பார்த்தீங்கன்னா அல்ஃபபெட்டும் இருக்கும், நியூமரிக்கும் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாலே ஒரு எண்டு கொடுத்துருவாங்க, லெஃப்ட்டு ரைட் கொடுத்துருவாங்க, லெஃப்ட்டு ரைட்டு. இப்போது லெஃப்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு இப்படி கொடுத்துட்டாலே லெஃப்ட்டும் லெஃப்ட்டுனா மைனஸ் பண்ணிக்கணும், ரைட்டும் ரைட்டுனா மைனஸ் பண்ணிக்கணும், லெஃப்ட்டும் லெஃப்ட்டுனா ப்ளஸ் பண்ணிக்கணும், ரைட்டும் லெஃப்ட்னாலும் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த காம்பினேஷன் வந்துட்டாலே, லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வந்துட்டாலே சேம் எண்டாக இருந்ததுன்னா மைனஸ், ஆப்போசிட் எண்டாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆப்போசிட் எண்டாக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுதுன்னா, ஒரு காந்தம் ரெண்டு காந்தம் இருக்குன்னா சேம் சைட்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்போது ஆப்போசிட் போல்ஸ்னால் லெஃப்ட்டும் ரைட்டும் சேர்ந்து இருந்தால் ப்ளஸ். அப்படி ஞாபகம் வச்சிங்க. நீங்கள் சேம் சைடு இருந்தால் ரிப்பல் ஈச் அதர் அப்படி ஞாபகம் வச்சிங்க. இப்போ கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட்னா ப்ளஸ் பண்ணிடுங்களா? ப்ளஸ் பண்ணிக்கணும். இப்போது இங்கேருந்து கொடுத்துருக்காங்க 11th to the left 11, 11 + 8 11 + 8 19. ஓகே, இப்போ என்னென்னா இதை கண்டுபிடிச்சிட்டோம். எந்த எண்டு தெரியணுமா? கொஷின் பக்கத்தில் கொஷின் மார்க் இருக்குல்ல, அது பக்கத்தில் எந்த எண்டு கொடுத்துருவானோ அதில் எந்த கணக்கு பண்ணுவாங்க. அப்போது ரைட்லேருந்து 19th எலிமெண்ட்டு தான். இப்போது இது ஒவ்வொன்றா கணக்கு பண்ணாமல் ரைட்லேருந்து 19th எடுக்கணும். ஒவ்வொன்றா கணக்கு பண்ணாமல் ஒரு 3 மூணாக கணக்கு பண்ணிங்க. 3 6 9 12 15 18 19 எலிமெண்ட் என்ன வருது? 8. அப்போ 8 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.